இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். பாருங்கள், ஏழைக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 18 அதிகாரத்திலே 24 மன்னிக்கிற விதம் அல்லது இறங்குகிற விதத்தை பற்றி ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவருடைய கடன் பட்டிருக்கும் போது அது 16,000 தாளந்தா இருக்கிறது. அதையெல்லாம் தன்னுடைய எஜமான் கணக்கு ஒப்புவிக்க சொல்லும் பொழுது அவனை கூப்பிட்டு இந்த பணத்தை உடனே நீ செட்டில் பண்ணு சொல்லும் பொழுது என்னிடம் இல்லை என்று சொல்லி காலில் விழுந்து கஞ்சுகிறான். இல்ல மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் குடும்பத்தையே வித்தாவது நீ கொடுத்துருன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கும் போது அவன் கெஞ்சி எடுத்து ஒரு வித்து மன்னிங்க, அவன் முழு கடனையும் மன்னிச்சு நீ கேட்டா நம்ம போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறான். போற வழியில அந்த மனுஷன் மன்னிப்பை பெற்று சந்தோஷமாய் போறான். கடன் எல்லாம் தீர்ந்துருச்சுது. அவன் உடன் வேலையால் ஒருவன் கொஞ்சம் பணம் தான் அவனிடம் கடன் பெற்றிருக்கிறான். பார்க்க போனால் ஒரு 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருக்கிறான். 16,000 தாளந்துங்கிறதுக்கு 100 வெள்ளி பணம் ஒன்றுமே இல்லை. அந்த மனிதனை பிடித்து அடித்து இப்பொழுது என்ன பணத்தை கொடுன்னு சொல்லி மிரட்டி அவன் முடியல, கஷ்டப்படுறேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சும் போது கூட இந்த கடன் ஏற்கனவே 16,000 தாளந்து மன்னிக்கப்பட்டவன், கடன் எல்லாம் தீர்ந்தவன், இந்த ஒரு 100 வெள்ளி பணத்துக்காக அவனை சிறைச்சாலையில் தூக்கி போட்டு வேதனைப்படுத்த ஆரம்பித்தான். இந்த செய்தி ஏற்கனவே கடனை மன்னித்தவருக்கு தெரிந்தவுடனே திருப்பி கூப்பிட்டு எல்லாவற்றையும் கட்ட வேண்டும் என்று அவனை பிடித்து உபாதிக்கிறவன் சொன்னால் ஜெயிலில் போட்டு துன்பப்படுத்துவர்கள் கையில கொடுத்து விட்டான். பாருங்கள், இந்த ஓமையை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய காரியங்கள் இந்த ரிலீஃப் கிடைக்குது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் கடன் எல்லாம் ஒன்னும் இல்லாம மறைந்து போய்விடுகிறது, மன்னிக்கப்பட்டு விட்டான். ஆனால் சாதாரண ஒரு சின்ன அமௌண்ட் தன்னிடத்தில் கடன் பெற்றவனை மன்னிப்பதற்கோ அவனுக்கு இறங்குவதற்கோ இந்த மனிதனுக்கு மனம் இல்லாமல் போய்விட்டதே. அநேக நேரத்தில் அநேகருடைய மனம் இப்படித்தான் மாறிவிடுகிறது. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒரு சின்ன காரியமாக இருக்கும், சிறு பிரச்சனையாக இருக்கும். சின்ன காரியங்கள்ல அவங்க திருப்பி கொடுக்க மறந்திருப்பாங்க. அதை பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்கி குடும்பங்கள் உடைந்து போகிறதை, இன்னைக்கு நொறுங்கி போறதை பார்க்க முடிகிறது. அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக அட்வொகேட்டாய் வழக்கறிஞராய் வேலை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அவருடன் பேசுகிறார். என்னிடத்தில் ஒரு ஏழை மனிதன் ஒரு $5 கடன் வாங்கிட்டு போன, அவன் கடன் திருப்பி கொடுக்கல, அவன் எப்படியா ஒரு கேஸ் போடணும்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. இப்போ நேரா ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, $5 தானே பாவம், அது ஏழை மனுஷன், அதை மன்னிச்சு விட்டுறீங்களா? அதெல்லாம் நான் விட மாட்டேன், நீங்க எனக்கு கேஸ் போட்டு எப்படியாவது அந்த $5 எனக்கு திரும்ப வாங்கி கொடுக்கணும், அதனால நீதிமன்றத்துக்கு நாடுவதற்காக உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆபிரகாம் லிங்கன் உட்கார வச்சு பேசி பார்த்தா அந்த மனுஷன் மாறுற மாதிரி இல்ல. சரி, கேஸ் போட்டுறதான், ஒன்னும் பிரச்சனை, அதை வாங்கிடலாம்னு சொல்லி எனக்கு லீகல் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எவ்வளவு? $10 எனக்கு கொடுக்கணும்னு சொன்னோடனே உடனே பாக்கெட்ல இருந்து $10 எடுத்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டாரா. கொஞ்ச நேரத்துல என்னாச்சு, இவர் அந்த ஏழை மனுஷனை கூப்பிட்டு இந்த $5 கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருப்பா ஃபர்ஸ்ட் அந்த மனுஷன் சொல்லுதான். அவனை சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றாப்புல, இந்த $5 கொண்டு கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த யாருக்கு? அந்த செல்வந்தனுக்கு. பரவாயில்ல, அந்த இந்த $5 நான் திரும்ப பெற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? யாருக்கு நஷ்டம்? அந்த மனுஷனுக்கு தான் $5 நஷ்டம். 10 அதுக்காச்சும் கொடுக்க வேண்டியது இருக்குது. மன்னிச்சு விட்டுருந்தா கூட ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும், கர்த்தருக்கு கடன் கொடுத்த மாதிரி இருக்கும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தது போல இருக்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன், கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! தன்னுடைய கையில இருந்து $10 கொடுத்துட்டு அதுல 5 அங்க திரும்ப வந்திருக்கு, $5 போனது தானே. அநேகர் நாம் கணக்கு பார்க்க தெரியாமல் அப்படித்தான் அநேக நேரத்திலே சின்ன காரியத்திற்காக பெரிய காரியத்தை அழைக்கிறோம். சின்ன பொருளுக்கு பிடிவாதம் பிடிச்சு பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறோம்.
இன்று நாம் சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் அழகா ஒவ்வொரு காரியம் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், நன்மையில செய்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நினைத்து நன்றி செலுத்துவோம், இருக்கிறது போதும் என்று சொல்லுவோம், விட்டு கொடுப்போம், மன்னிப்போம். இன்னும் மற்ற காரியங்கள்லாம் பிடிவாதமா பிடித்து நம்ம மற்ற எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நம்ம மன்னித்திருக்கிறார், எவ்வளவு காரியங்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? எனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எவ்வளவோ காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. வேதம் ஏழைக்கு இறங்குறவன் உமக்கு கடன் கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, நீர் அதை திருப்பி கொடுப்பீரா? அநேக நேரத்தில் நாங்கள் உதவி செய்ய மறுக்கிறோம், இறக்கப்படுவதற்கு மறுக்கிறோம், மன்னிப்பதற்கு மறுக்கிறோம். எங்கள் இருதயங்கள் கடினப்பட்டு விடுகிறது. அப்படி அல்ல, இந்த நாளிலும் கூட இறங்கி கடன் கொடுக்கத்தக்கதாய், உதவி செய்யத்தக்கதாய், மன்னிக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்கு ஆறுதலாக ஆலோசனை கொடுத்து நல்ல உற்சாகப்படுத்துகிறவர்களை மாற்றுவீராக, நடத்துவீராக. பொருளை உடைந்து நொறுங்கி போய் கடன் பிரச்சனை அநேகர் இருக்கலாம். எங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு வழி இல்லை, இது நிமித்த எவ்வளவு நிந்தனை, பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கிறது. நாளுக்கு நாள் வட்டி கூடிக்கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம். எல்லா பிசினஸ் எல்லாம் தோற்று போய்விட்டது, நஷ்டமாய்விட்டது என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழியை உண்டாக்குவீராக, கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரம் சகலத்தையும் செய்ய வல்லதப்பா, உம்முடைய கரத்தை நீட்டு அற்புதத்தை செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நடத்தல் உண்டாகட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஏழைகளுக்கு இறங்குவோம். கர்த்தர் நமக்கு இறங்கி அதை திரும்ப ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற்றிடுவோம். எந்த நிலையிலும் தேவையானதெல்லாம் எப்போதும் நமக்கு தந்திடுவாரே. விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம்.